நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் கூண்டு பறவை புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் எங்கள் கூண்டில் கடந்த பறவை புறாக்களை பறத்தி பார்த்ததில் ஒரு புறா மட்டும்தான் 13 மணிக்கு 10 நிமிஷம் வரை பறந்து, மற்றபடி 2 புறாக்கள் ஒரு 10 மணிக்கு பறந்து, அதுக்கும் பிறகு எந்த ஒரு புறாயுமே பறக்கலை. வேறு புறாக்களை ட்ரை பண்ணோம். இப்போ வேறு புறாக்கள் எந்த ஒரு புறாயுமே பறவை சரியே இல்லை. ஒரு புறா ஒரு 7 மணிக்கு பறந்த பிறகு பைரி ஒரு புறாயை பிடிச்சிட்டு போயிட்டு, அடுத்த வருஷம் பந்தயம் விடலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த புறாக்களை வச்சு நம்ம பெரிய அளவில் பந்தயம் டைம் ஓட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் புறா நாங்கள் வெளியிலேருந்து எடுத்திருந்தோம். ஒரு 5 புறாட்டை வாங்கியிருந்தோம். எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண புறாக்களை தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா அப்படிப்பட்ட புறாக்களை நம்ம வாங்கி ப்ரீட் பண்ணால் தான் அதனோட குஞ்சுகள் நல்ல ஒரு பறவை இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கிலே பறக்காத புறாக்களை வாங்கி நம்ம செட் பண்ணி குஞ்சு எடுத்தோம்னா அந்த அளவு நம்மகிட்ட குஞ்சுகளும் அந்தளவு பறக்காது. அதனால் வாங்கும்போதே நல்ல கேரண்டியாக பறக்கக்கூடிய கூண்டில் இருந்து பார்த்து நாங்கள் இந்த வருஷம் எடுத்திருந்தோம். அதில் 3 புறாக்கள் 15 மணிக்கு மேலே இந்த வருஷமே பறந்த புறாக்கள். அந்த புறாக்களை நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அப்படிப்பட்ட புறாக்கள்லேருந்து நம்ம குஞ்சு எடுத்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஓரளவு நம்ம ஒரு 15 மணிக்கிறாவது பந்தயத்தில் வச்சு டைம் வைக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்கோம். என்ன இந்த புறாக்கள் காணாது, இன்னும் கொஞ்சம் புறாக்கள் எடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய புறாக்களை வச்சு ப்ரீட் பண்ணலான்ட்டு நாங்கள் ஒரு 4 ஜோடி நல்ல ஜோடி இப்போ செட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நாங்கள் 13 மணிக்கு 10 பறந்த புறாயை ரெக்க வெட்டிட்டோம். ஏன்னா பைரி அடி ஜாஸ்தி ஆகிட்டு பறவை சீசனும் அந்தளவு முடிஞ்சிட்டதுனால நல்ல பறந்த புறாயுமே ரெக்க வெட்டி போட்டுட்டோம். இனி அடுத்த வருஷம்தான் ரெக்க கொடுத்து பறத்த முடியும். அதுக்கடையில் ஒரு 2 செட்டு குஞ்சு எடுத்து அந்த குஞ்சுகளையும் நம்ம பறத்தி பார்க்கலான்ட்டு தான் எடுத்திருந்தோம். இதில் எங்கள் கூட்டில் பொறிச்ச 2 குஞ்சுமே நல்ல ஒரு பறவை இருந்து ஒரு 10 மணிக்கு பறந்து, அதுவுமே ஜோடி போட்டிருக்கோம். அதில் இருந்தும் குஞ்சு கண்டிப்பாக பறக்கும். அதனுடைய ரெக்கடிகள்லாம் நல்லா இருந்து அதுவும் லாங் டைம் பறத்திடலான்ட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. என்ன ஒரே ஒரு ரீமார்க் என்னென்னா, எங்கள் பக்கத்திலே கோயில் இருக்கிறதுனால அந்த கோயிலில் 1-2 புறாக்கள் இருந்து பழகிட்டு, அதனால தான் ஜாஸ்தி டைம் வைக்க முடியாமல் ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் புதுசாக எடுத்த புறாக்கள் எல்லாம் இந்த வருஷம் பந்தயம் பறத்தி டைம் வச்ச கூட்டில் புறா எடுத்திருந்தோம். அதில் பந்தயம் ஓட்டின புறாக்கள் இல்லை, ஓரளவு நல்ல ஹெவி டைம் ஓடின புறாக்களை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அதில் இந்த ஒரு சப்ஜா புறா ரொம்ப ஒரு முக்கியமான புறா. இது கண்ணு ஒரு நல்ல மஞ்சள் கண்ணு புறா, ஃபீமேல் பேர்டு, பட்டா புறா தான். இந்த புறாயும் இந்த வருஷமே 16 மணிக்கு பறந்து பக்கத்து கூண்டில், அது கேரண்டியாக பறந்ததை பார்த்து நான் இந்த புறாயை எடுத்திருந்தேன். பொதுவாக சப்ஜா புறாக்கள்லாம் நல்ல வெயில் இருக்குது, நல்லா தாங்கி பறக்கும். அதனால நைட்டு தான் கொஞ்சம் காணிச்சு கொடுக்க ஃபோக்கஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பகல் பறவைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆண் பேர்டு, இதுவுமே ஒரு நல்ல பேர்டு. இது என்னுடைய பிரதர் வீட்டில் தான் பிடிச்சிட்டு வந்திருந்தேன். அவன்கிட்ட ஒரு நல்ல ஒரு பறவை இருந்து, கண்ணு நல்ல மஞ்சள் கண்ணு புறா. இது ஒரு தாமரை லைன் உடைப்பிலிருந்து வந்த புறாயாக்கம், நல்ல ஹெவி டைம் பறக்கக்கூடிய புறா. இந்த புறாயில் உள்ள கொஞ்சம் நல்லா பறக்கணிக்கிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பூரியுமே ஒரு நல்ல 15 மணிக்கு பக்கத்து குண்டிலே பறந்த புறா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.